நீரைகணி அப்பூடவள் கோரி கப்பியதையுங்கள் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன உனை கடிதேவும் தம்மதியம் வைத்திடும் அரண்மகன் அப்பொழுதிரள் போய மலையானை மத்தள வைரனை உத்தமி முதல்வனை மட்டமில் மலரோடு பணிவேனே முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய போனே புறவேரிசு நாட்சி பனூறு கதமச்சுடு படிசு அதுக்கீரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புண மதனிடை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தை சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்த பதிவேலவனே உமையாள் மைந்த குமரா மறைநாயகனே கொடியகோன்னு பொழித்த புகழியகோன்கள் போற்றி ஆலிவிசை கல்விதப்பில் அனைவரான் நடி போற்றி வாழி திருநாவலர் வன்கொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத முரர் திருத்தாள் போற்றி உச்சிச்சமம் எல்லாம் உள்ள சுகாமி இவ்வாளுடன் ஐயா ஸ்ரீ வைத்தியநாதசாமியுடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து மலவாழ்வராக என்னும் புதுவை தலமான சிந்திப்பதற்கு திருவருளும் அடியார்களும் உச்சிச்சமம். எப்போதுமே நாம் ஒரு திருமுறை பாடலை சிந்தித்துவிட்டு அதன் அடிப்படையில் அப்பனை நந்தியை ஆறாம் அமுதினை ஒப்பிலி வல்லலை கூலி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துவின் ஏத்தினான் அப்பரி ஈசன் அருள் பெறலாமே என்று திருமணம் அப்பனை சிவபெருமானை எப்படி கூப்பிடலாம்? அப்பான்னு சொல்லலாம், ஐயான்னு சொல்லலாம், மாமான்னு சொல்லலாம், மாமின்னு சொல்லலாம், ஐயரே அப்படிங்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உறவு வைத்து கொண்டு நாம் நண்பராக பாதிக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அப்போ சாமி பாட்டு. அப்பனி அம்மைனி ஐயனுக்கு அன்புடைய மாமனும் மாமியும் ஒப்புடைய மாதவனும் பொருளும் பொருளும் சுற்றமும் ஓர் ஊரும் துய்ப்பனமும் தோற்றுவாயினி துறையாய நெஞ்ச துறப்பிப்பாயினி இப்பொன்னி மணினி நீ இறைவனி ஏறுவந்த செல்வன். யாரையே கொஞ்சம் என் கண்ணே என் மணியேன்னு கொஞ்சம் சிவருமனை என் பொண்ணு என் மணி அப்படின்னு கொஞ்சிருக்கோமா? அப்படி கொஞ்சம் மணி பொன்னி மணினி துண்ணி இறைவனி ஏறோர்ந்து செல்வன். அப்படி ஏதாவது உறவு வைத்துக்கொண்டு சிவபெருமானை நாம் அதை சொல்கிறாரு. அப்பனை செஞ்சடை சிவபெருமான உறவு தான் செஞ்சடையாக இருக்கும். அது ஜடாமுடி எப்படி இருந்தால் செஞ்சடை. ஏன் நான் ஆளே செக்கச்சவேன்னு இருப்பார். அப்போ அவருடைய முடி எப்படி இருக்கும்? செஞ்சடையாக தான். அப்பனை செஞ்சடை ஆறா அமுதில் அருந்தாளினை பாடி போராவே கண்மடவி பொன்முசலாடாமோ அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்க சொல்லுவாங்க. ஆறாத இன்பம் அருளும் நடைபெற்றிருந்தாரு. ஆறாத இன்பம் அப்படின்னா எல்லையில்லாத இன்பம். ஆறா அமுதுனா எல்லையில்லாத அமுது. உலகத்தில் அமுது திகட்டிடும். இந்த அமுது திகட்டவே திகட்டாது. அதனால தான் ஆறா அமுது. இப்போ உலகத்தில் ஒரு ஏதாவது ஒரு இனிப்பை எடுத்து சாப்பிட்டா எத்தனை சாப்பிட முடியும்? 1 2க்கு மேலே சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த அமுது எப்படி அப்படின்னா பருக பருக ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமுது. எது? சிவபெருமான் என்கின்ற அமுது. சட்டோ நினைக்க மனது அமுதாம் சங்கரனை கெட்டே மரப்பேனோ கேடுகளா திருவடியை ஒட்டாத பாவி கொடும்பறியாம் ஒருவரும் சித்தாய் சித்தத்தே செல்வதாய். இது நினைச்ச மாத்திரத்திலே அமுத மாதிரி ஊற ஆரம்பிச்சிது. எது? சிவபெருமான் என்கின்ற அமுது நினைத்த மாத்திரத்தை சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரன் அமுது கூட ஊற ஆரம்பிச்சிருக்காரு சிவபெருமான். அப்பனை செஞ்சடை ஆறா அமுதினை அப்படிப்பட்ட பெருமான் ஆறா அமுதினை ஒப்பிடி வல்லலை. அவன் எப்படிப்பட்டனா வல்லல் வல்லலை வல்லாரை கண்டனர் வாக்கின் மன்னவனாம் அப்படின்றாரு சிக்கலாசன்.
ஏன் சிவபெருமான் வல்லல்? மற்ற யாரையுமே வல்லல்னு குறிப்பிட முடியாது. ஆனால் சிவபெருமானை ஏன் வல்லல்னு குறிப்பிடணும்னா, அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வல்லல் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். முருகப்பெருமான் சொல்லும்போது வல்லல் முருகப்பெருமான், அந்த தேவி பேர் வள்ளி. வல்லலோட மனைவி வள்ளி. முருகப்பெருமான் வந்து 12 கரங்காலே அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அதுக்கு 12 திருக்கரங்கள். அனாதியாய் பலவாய் நின்ற ஜோதி பிரம்மமாய் நின்றதொரு ஜோதி பிரம்மமாய் ஜோதியாய் ஆதியும் நடுவமை அருள் முழுவதும் அனாதியாய் பலவும் நின்ற ஜோதி பிரம்மமாய் நின்றதொரு. அந்த கந்தபுராணத்தில் சொல்றாங்க, 12 கரங்களும் கருணைக்குள் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தரனாக உலகம் ஐயா. 12 கரங்களாலும் அள்ளி கூடிய வள்ளல். அதே மாதிரி சுவாமிக்கு சொல்லும்போதும் வள்ளலாரையும் கண்ணரன் வாக்கியின் மன்னவனான் என்றாரு. இப்படி சாமி ஒருத்தர் தான் வள்ளல்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா உயிருக்கும் பாரபட்சம் வந்து என்ன செய்கிறாரு, அள்ளி வழங்கிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் கொடுக்க நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை வாங்கினாலும் நமக்கு பார்க்க மாட்டேங்குது. மேலும் மேலும் அவர்கிட்ட போய் எதையாவது கொடுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே தான். சரி, அப்படி சாமி வந்து வள்ளலாக இருக்கக்கூடியவா. அப்பனை செஞ்சடை ஆறா அமுதினை ஒப்பிடி வள்ளலை. இந்த வள்ளலை வந்து ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. எந்த தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது, வேற எந்த ஒரு உலக பொருளை கூட ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்டது எல்லாவற்றையும் கடந்தவர். ஏன் அப்படின்னா எல்லா உலகம் அவருக்குள் இருப்பதுனால் அவர் எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய ஒப்பிலி வல்லன். ஊழி முதல்வன். எல்லா பொருளும் ஒரு காலத்தில் ஒடுங்கினாலும் ஆனால் சிவபெருமான் எப்படி இருப்பார், அவர் தண்ணியிலிருந்து மாறாமல் இருப்பார். ஊழி முதல்வன். ஊழி காலத்தில் எல்லா உயிரும் ஒடுங்கும் போதும் சாமி மட்டும் ஏக பாதமாக இருப்பாங்க. ஒரு பாதத்தை மட்டும் ஒன்றி. அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா, அந்த 12 அந்த 25 மாகேஸ்வரன் மட்டும் கொடுத்து பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்தை வச்சு அப்படி சாமி கொடுப்பார். அம்பாவை கொண்டு கணக்கு முடிக்குவார் அந்த நேரத்தில். அதனால ஏக பாதம் மூர்த்தி அப்படின்னு. அப்போ சாமி எப்படி பண்ண இந்த ஊழி முதல்வனாக இருந்தார். எல்லா ஊழி காலத்திலையும் எல்லா உயிர்களையும் ஒடுக்கும்போது சிவபெருமான் மட்டும் இருந்தால் தானும் மட்டும் தனியாக இருப்பான். ஊழி முதல்வனாக அப்பனை செஞ்சலை ஆறா அமுதினை ஒப்பிடி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏற்குமின் ஏற்றினார் அப்பரி ஈசன் அருள் பெறலாம். நீங்கள் எங்கேருந்து வழிபாடு செஞ்சாங்க அந்த சிவபெருமான் வந்து உங்களுக்கு அருள் செய்ய வந்துடுவார். எனக்கு நீங்கள் போக முடியாது சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சாலே அங்கே வந்துடுவார் சாமி. அருள் செய்ய முடியும். திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், நீங்கள் வழிபாடு செய்யணுமே அப்படின்னா நீங்கள் எப்படியாவது திருப்பி வரணும்னு நினைச்சதே நான் எங்கேயும் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைச்சாலே சிவபெருமான் வருவார். எங்கேயே உன் அடியால் உடைய நினைந்தால் அங்கேயே வந்து அதாவது உண்மையான பக்தி நமக்கு வர வேண்டும். உண்மையான பக்தி இருந்தால் சிவபெருமான் எங்கே இருந்தாலும் வந்து அனுப்பிச்சு. அந்த பக்தி வருவதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வழிபாடை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு. அப்படி அப்பனை செஞ்சடைய ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏற்கும் ஏற்றினான் அப்படி ஈசன் அருள் பெற. ஈசன் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சியை தருவோம். எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி. ஈஸ்வரன் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன் என்றார். சிவன் என்கின்ற நாம் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வோம் என்று. சிவன் எத்தனையோ நாமங்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு. ஆனால் சிவன் என்னும் நாமும் தடக்கே உடைய செம்மேனி எம்மா அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் ஞாபகமில்லை அவன் தனையா பவன் என்னும் நாமும் பிடித்து தீர்ந்து பண்ணால் அழைத்தாள் அவன் பண்ணால் அழைப்பொழியான் என்னும் நாள். சிவன் என்கின்ற நாமம் யாருக்குரியது, சிவபெருமானுக்கே உரியது. ஏன்னா அந்த ஒரு நாமம் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் என்பது பன்மையை குறிக்கும். சிவன் அப்படின்னா அவன் ஒருவனையே குறிக்கும், வேறு யாரையுமே குறிக்காது. இப்போ சிவமா சிவனா, சிவன் நீங்கள் சிவனா சிவமா, சிவன் தான் கரெக்டு தான் கரெக்ட் தான். சிவன் தான் அவன் ஒருவனே முழுவதும். அவன் எல்லா உயிருக்கும் சிவமாக இருப்பார். ஆனால் அவன் ஒரு தனிப்பட்டு நிற்கும் போது அவன் ஒருவனை தவிர யாருமே கடவுள் கிடையாது. அதனால தான் சிவன் அப்படின்னா. அதனால தான் மாணிக்கவாசகர் நம்ம பாடும்போது தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் எல்லா நாட்டுக்கும் நிலைவாக இருக்கின்ற பெருமான் இங்கே தென்னாட்டுக்கு சிவன் என்னும் நாமும் தாங்கி சிவபெருமான் வந்தார். அப்படி எப்படி சாயினும்
ஏற்றினான். அப்போ ஈசனாகிய சிவபெருமானுடைய திருவடியை நாம் என்ன செய்யலாம்? அடையலாம். அவருடைய அருளை நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? திருக்குலதேவநாயனார் சொல்கிறார். எத்தனை வருஷம் வாழ்ந்தவர்? 3000 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடலை எழுதிய திருக்குலதேவநாயனார் சொல்கிறாரு, அவர் ஒருவனே முழுமுதற் பொருள். அந்த முழுமுதற் பொருள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் செஞ்சலையாக இருப்பார், வள்ளலாக இருப்பார், ஊழி முதல்வனாக இருப்பார். அப்படிப்பட்ட பெருமானை நீங்கள் எங்கிருந்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் அங்கேயே வந்து அருள் செய்வார் என்று இந்த பாடலில் அருமையாக கூறியிருக்கார். யார்? திருமணம். அவங்க சொன்னால் நம்ம கேட்டதானே ஆகணும். அவங்களுக்கு மேலே நம்ம படிச்சிட்டோம். அதனால தான் முதல் பாட்டை சொன்னாலும் இவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் என்று யாவரும் இல்லை, ஓணம் கடந்தென்று பொருளொழி மின்னும் தவணச்சடைமொழி தாமரையாமி. சரி, இப்போ நம்ம புராணத்துக்கு போயிருமா? ஞானோபதேசம் அத்தியாயம். ஏற்கனவே முதல் திருவிழா சூரியன் பூசித்தது, 2வது திருவிளையாடல் திருவாசகங்கள் பூசித்தது, 3வது திருவிளையாடல் வந்து அவருக்கு ஞானோபதேசம் எப்படி பெறப்பட்டது என்கின்ற ஒரு திருவிளையாடலை சிவபெருமான் எப்படி நிகழ்த்துகின்றார் என்று பார்ப்போம். ஒவ்வாது கணம் ஏனும் மறத்தலின்றி உணர்வோர்கள் உள்ள நீங்கா மூவாத முழு முதலை யாரும் உணர்வறியாத பெருமான் யாருன்னா சிவபெருமான் தான். இறைவனை வந்து எவ்வளோ நாள் நம்ம அறிஞ்சிக்கிட்டே போகலாம், ஆனால் உணர்வது என்பது கடினம். இது அவங்களுக்கு, அதாவது தெரிந்து கொள்வது வேற, உணர்ந்து கொள்வது வேற. இப்போ நம்ம தெரிந்து கொள்வது பெருசா, உணர்ந்து கொள்வது பெருசா? உணர்ந்து கொள்வது சிறப்பு. இப்போ சிவபெருமானை பற்றி நம்ம தெரியும், எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் உணர்வு எப்போ வரும்னா, அதை வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு உணர்வு வரும். நம்மளை அறியாமலே இந்த பாடல் பாடும்போது கண்ணீர் வருது, தன்னுடைய இனிமையும் இறைவனுடைய பெருமையும் நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அந்த உணர்வு நமக்கு வரும். உணர்வது ரொம்ப கஷ்டம். அப்படி எல்லா உணர்வுக்கும் உள்ள நீங்கா மூவா முழு முதலை என்னை எடுத்து ஆள அட்டமூர்த்தமாகி சிவன் அப்படி இருக்காரா? அட்டமூர்த்தமாக இருக்கிறது. அட்டமூர்த்தம் என்ன தெரியுது அவங்களுக்கு? பஞ்சபூதங்கள் 5, சூரியன் 1 6, அக்னி 1 7, நம்ம உயிர் 1 8. இந்த அட்டமூர்த்தமாக சிவபெருமான் இல்லைன்னா எந்த மூத்தமும் இயங்காது. காற்று தானாக செய்யாது, நெருப்பு தானாக சுழி வராது, தண்ணீர்லேருந்து தானாக குழுமி வராது, காற்று நிலத்திலிருந்து மண் வாசனை சாதாரணமாக வராது. எல்லாம் இறைவன் கலக்க போய் தான் இந்த பஞ்சபூதங்களும் இயங்குது. அதுமாதிரி சூரியனில் சிவபெருமான் இல்லைன்னா அதிகாலையில் சூரியன் உதிக்காது. நம்ம காலையில் இருந்து சூரியனை பார்த்தா தான் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது வெளியில் போக முடியுமா? யோசிப்பாங்க. அதான் சாமியுடைய மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அந்த சூரியன் நம்ம சுற்றுக்கா போகணும். அது இறைவன் வேறாக இருந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்னென்னா சூரியனாக வந்து விஷயம். அது மாதிரி அக்னி ரொம்ப முக்கியம். அக்னியில் எந்த வேலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அடுப்பு காலையில் எரிக்கணும்னா என்ன செய்யணும்? நெருப்பு வேணும், ஒன்றும் செய்ய முடியும். இந்த அக்னி ஆகும். 2வது எல்லாத்துக்கும் மேலே இந்த உயிருக்கு உயிராக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகிரும்? உயிருக்கு உயிராக இருக்குன்னா நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒரு டமரோட என்ன செய்ய முடியாது, நம்ம தூக்க முடியாது. இப்போ உள்ள யார் இருக்கா? சிவபெருமான். அதனால தான் நம்ம சிவபெருமான் திருவள்ளுவர் போல் உள்ளது. தண்ணீர் குடிக்கும் போது என்ன சொன்னோம்? தண்ணீர் குடிக்கும் போது சிவபெருமான் திருவள்ளுவர் போல் உள்ளது. சாப்பாடு சாப்பிடும்போது சாமி திருவிழா உள்ள சாமி அவ்வளோ சித்திப்பாக இருக்காரு அப்படின்னு சாப்பிடுவோம். அப்படி சொல்கிறாரு, பாட்டில் சொல்கிறாரு. அப்படி அட்டமூர்த்தமாக விலகி கொண்டு குறிமணத்தை திருத்தி அழித்து அருளும் வரதன் தன்னை தேவாரி தேவர்களும் புதுவை ஈசனை என்னை சிந்தை சேர்ப்பான் என்று. புதுவை ஈசன் யாரு? வைத்தியநாதர். அவர் என்ன செய்கிறாரு? வரதன் தன்னைனார். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா சிவபெருமான் தான். எல்லா தேவர்களும் யார்கிட்ட வரம் கேட்பாங்க அப்படின்னா சிவபெருமான் தான் கேட்பாங்க. பிரம்மாவாக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, மற்ற தேவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலே அந்த வரத்தை எல்லாமே சாமி கொடுத்துருவாரு. இது கட்டணம் கொடுப்பாரு. ஆனால் கடைசி ஒன்று கையில் வச்சுருப்பாரு. மற்ற தெய்வத்தில் நீ செல்வத்தை கொடு, நீ கல்வியை கொடுன்னு சொல்லி பல தெய்வத்துக்கு கொடுத்தாங்க. ஞானம் ஒன்றை மட்டும் சிவபெருமான் ஒருத்தர் தான் கொடுப்பாரு. வேறு யாருமே எந்த தெய்வமும் கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த முனிவருக்கு என்ன பண்ணாரு? ஞான உபதேசம்
சிவபெருமான் செய்து அந்த புராணத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அப்படி புதுவை வைத்தியநாத பெருமான் அந்த தலத்துக்கு பேர் என்ன பேர்? புதுவை என்கின்ற தலம். அது தென்பகுதியாக இருப்பதனால அந்த கோயில் எங்கே இருக்குது? தென்பகுதியாக இருப்பதனால தென்புதுவை என்று பேர். அப்படிப்பட்ட வைத்தியநாத பெருமானை நாம் சிந்தை செய்து இந்த புராணத்தில் தொடங்குகிறோம் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே நம்ம எடுக்கிறோம். அவர் இந்த ஞான உதயம் பெறுறதுக்காக அங்கேயே தங்கியிருந்து வைத்திய பக்கத்திலே திருமணத்தை அமைத்து அங்கேயே தங்கியிருக்காரு. யார்? துர்வாச முனிவர். இப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட சூதமா முனிவர் என்ன செய்கிறாரு? அந்த ஜனகாதி முனிவர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. நைமிசரிய வாசிகளுக்கு சொல்வார். துர்வாச மாமுனிவர் திறந்தோறும் சிவகங்கையில் ஸ்நானம் செய்து நித்திய கர்மங்கள் முடித்து 1000 தாமரை மலர் எடுத்து அபிஷேக திரவியங்கள் பலவும் எடுத்துக்கொண்டு வைத்தியநாத லிங்கத்தை மந்திரிய கிரியை, மந்திரம் என்று சொல்லக்கூடிய கிரியை பாவனை வலுவாது விதிப்படி அர்ச்சனை செய்து சாமவேத கானம் செய்து பூசித்து சிவபெருமான் எப்பொழுது எழுந்தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். என்ன சொல்றாரு? தினசரி எதில் ஸ்நானம் பண்ணுவாரா? சிவகங்கை கோளாறு பார்த்தீங்களா? தினசரி ஸ்நானம் பண்ணார். ஏற்கனவே சாமி அந்த மூர்த்தி தல தீர்த்தத்தில் பார்த்தோம். சாமி விவாகம் அந்த தீர்த்தம். இப்போ தீட்சை எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடத்துக்கு போனது என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே நுழையும் போது தீர்த்தத்தை எடுத்து ஓம் ஆத்மதத்வாய சுதா கவசாயம்மா, ஓம் வித்யா தத்வாய சுதா கவசாயம்மா, ஓம் சுகதத்வாய சுதா கவசாயம்மா அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த கிரியை செஞ்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உள்ள அஸ்திராயப்பட்டு தலையில் 3 தடவை தலையில் தண்ணீர் தெளித்து அந்த தீர்த்தத்துடைய தண்ணியை தலையில் தெளித்து அப்புறம் இந்த ஸ்நானம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? உள்ள திருக்கோயிலுக்கே போகணும். அதே போல தான் இவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்நானம் செய்கின்றார். ஸ்நானம் செய்து நித்திய கர்மங்கள்லாம் முடித்து, நித்திய கர்மங்கள் என்ன? காலையில் எழுந்திரிச்சு செய்யக்கூடிய அனுஷ்டானம், சிவ பூஜை, இதெல்லாம் முறைப்படி செய்யும். சிவபூஜை கண்டிப்பாக செய்யணும்ல. உன்கிட்ட என்ன சொன்னோம்? உன்கிட்ட முக்கியமானதே சிவபூஜை தான் ரொம்ப முக்கியம். அப்படி அபிஷேக திரவியங்கள் பலவு மூட்டி வழக்கம் போல் ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி அபிஷேக திரவியங்கள்லாம் எல்லாம் சேர்த்து சிவபூஜைக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா எல்லா திரவியங்களையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். சிவபூஜை பண்ணிக்கிட்டு நேரத்தில் அடடா பால் இல்லையே போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? பூஜையிலேருந்து எந்திரிச்சு ஓடக்கூடாது. நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எல்லாம் எடுத்து சேகரித்து எல்லாம் வைக்கிறது தான் லேட்டானாலும் பரவாயில்ல. நீங்கள் பாருங்க வரணும் ஆரம்பிச்சு வேலைக்கு போக வேண்டியிருக்குமா? அதனால் நீங்கள் எல்லா தெரிவிச்சு சப்போஸ் அப்படி ஏதாவது பொருள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அன்றைக்கி அவ்வளோதான். பூஜையை விட்டு எந்திரிக்கூடாது. அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு இதுக்கு பத்தியே இல்லை. நீ என்ன எழுதிக்கூடாது. டாக்டர் எதிர்த்து போய் கடையில் போய் பத்தி வாங்கக்கூடாது. சாமி வச்சுக்கிடாது சாமி, பத்தி இல்லையா தங்கம் இல்லையா அப்படி சாமி கிடைச்சிடும் கொஞ்சம் என் தங்கம் இல்லைம்மா அப்படி செஞ்சுறையா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட அப்படி குடிக்க விளையாடணும். அப்படி அன்பை பரிமாற்றி நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு வாங்கி வச்சிருக்கேன், மறக்காம வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா அப்படி பேசணும். உடனே சிவபெருமான் சரி சார் போயா அப்படின்னு சாமி வந்து நம்ம சாமிகிட்ட எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அன்பு இரட்டிப்பாக வரும். நீ 1 மடங்கு தெரிஞ்சிங்கன்னா சாமி 10 மடங்கு நமக்கு முன் வந்து அன்பு செய்யும். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான். இது தெரியாமல் தான் ஆளாளுக்கு சிவபெருமான் சிவபெருமானுடைய அன்பு தெரியாமல் இருக்காங்க. அவர்கிட்ட அன்பு செலுத்தணும்னா எங்கே கொண்டு போய் வைப்பாரு? உச்சியில் கொண்டு போய் வைப்பார் சாமி. அவ்வளோ கருணாமூர்த்தி. அவர் அன்பை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை விடவே மாட்டார். அன்பை நம்ம பிடிக்கல அதை கொண்டு மழையில நம்மளை விட மாட்டார். அவர் நாம மறந்தா கூட அவர் விட மாட்டார். அவர் நம்மளை ஈர்த்துடும். அதுக்குள்ளே கண்ணீர் வந்துச்சு. அந்த அளவுக்கு சாமி வலுவை பிடிச்சி இழுத்துருக்காரு. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு என்னை மாற்றிருக்காரு சாமி. சொன்னது போட்டு அந்த வாங்கி நிறைய தண்ணி எல்லாமே நீங்க சொன்னதுலேருந்து இப்படியே செஞ்சுக்கிட்டே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கம் செய்ய நம்ம புத்தி சுத்தம் அகங்காரம் எல்லாம் தெளிவாகி சாமி கிளீனாக நம்ம வண்டியை போகணும். அப்படி வைத்தியநாத லிங்கத்தை அந்த லிங்கத்துக்கு பேர் என்னவரா அவர் வச்சிருக்க லிங்கத்துக்கு வைத்தியநாதன் மந்திரகிரியை பாவனை வலுவாது இருப்பதை அர்ச்சனை செய்து சாமவேத கானம் செய்து சாமிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சாமகானம். அந்த கானத்தில் திருமலையை அர்ச்சித்தால் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும்.
தலையேறி வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை கரையே நீ வணங்காய். அவன் பாண்டனை சிவபெருமான் இந்த கால ராகத்தை ஓடி விடுவார். அப்படி சாபங்களெல்லாம் செய்து பூசிக்கு சிவபெருமான் எப்பொழுது அருள் செய்வார் என்று அங்கேயே இருக்காரு. இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருந்துச்சு. இந்தபடி அநேக காலம் செல்ல இப்படி கிரியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அநேக காலம் ஓடிடுச்சு, நிறைய காலங்கள் ஓடிடுச்சு. சில பார்த்தீங்கன்னா மனம் ஒன்றுபட்டுச்சுன்னா காலம் போகிறது தெரியாது. இவர்கள் மேலே ஒருத்தர் கடற்கரை கிட்ட தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். கடற்கரை கிட்ட ஒருத்தர் நான் சின்ன பிள்ளை ஒரு இதில் படிச்சிருக்கேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை வர ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எத்தனை ஆண்டுகள் போனதே தெரியலையா. முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்துருக்காரு. அந்த இடமே ரொம்ப மாறிடுச்சு. அங்கே இவர் இருக்கிற வேண்டிய ஆளுகள் ஒருத்தருமே இல்லை. எத்தனையோ ஆண்டுகள் போய் பல ஆண்டுகள் போய் அங்கே வேற ஆள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எந்த இடம் அப்படின்னா இது உள்ள இடத்த தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா கூட இருப்பாங்க எங்கே அப்படின்னா அவங்களாம் எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சுங்க. இது இப்போ வருஷம் என்னன்னு கேட்டால் 300 ஆண்டு தாண்டிடும். அந்த அளவுக்கு கண்ணை மூடி தியானம் பண்ணியிருக்காரு. தியானம் பண்ணி எந்த பொருள் ஆண்டுகள் ஓடுறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஓட்டிக்குவாங்க சாமி. சரி, அப்படி மனம் ஒன்றி தியானம் செய்து கொண்டு பல நாள் இங்கே வந்து இருந்து அநேக காலம் அப்படின்னு சென்றதுக்கப்புறம் சிவபெருமான் திருவுள்ளம் இறங்கி கோடி சூரிய பிரகாசம் விளங்க சின்முத்திரையோடு 16 வயதுடைய திருவுருவெடுத்து தட்சிணாமூர்த்தியாக கண்டோர் கண்களையும் மனங்களையும் கவர்வதாக பேரளவுடன் சிவபெருமான் எழுந்தார். உடனே அவர் எப்படி காட்சி கொடுத்தாரு? 16 வயசு தட்சிணாமூர்த்தி கோலம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? தட்சிணாமூர்த்தினா 16 வயசோடு இருக்கணும். அப்போனா தான் அந்த கோயில் வந்து அந்த இதுக்கு சிறப்பு. இன்னொன்று என்னன்னா சிவபெருமானுக்கு எப்பயுமே வயசு 16, அந்த அம்மாவுக்கு எப்பயுமே வயசு 12. இது வந்து மறந்துடவே படாது. ஏன்னா நித்தமனால நிரம்பலை சித்தத்திருப்பரான் சித்தத்திருப்பவர் என்னன் பெருந்தரானந்தரானந்தே. யார் சொல்றா? திருவாரூர் மணிக்காசு. எப்பயுமே சிவபெருமானுக்கு வயசு 16, அந்த அம்மாவுக்கு வயசு எப்பயுமே 12. உமையம்மைக்கு வயசு 12 இருக்குவா. சிவபெருமானுக்கு வயசு எப்பயுமே 16. அவர் ஒருத்தர் தான் எப்பயுமே நித்தம் பண்ணால. நமக்குலாம் வயசாயிருதுல்ல, முடி நரைச்சிருதுல்ல, அதனால நம்ம வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க. சிவபெருமான் வந்து அப்படி கிடையாது. அவர் எப்பயுமே நித்தம் பண்ணாலும் அவருக்கு வயசு எப்பயுமே அவருக்கு 16, இந்த அம்மாவுக்கு எப்பயுமே வயசு 12. இப்போ அந்த 16 வயது நிரம்பிய தட்சிணாமூர்த்தி கோலத்தோடு யாருக்கு காட்சி கொடுத்தாங்க? யுவாசனுக்கு காட்சி கொடுத்து எப்படி இருக்காராம்? பேரளவோடு இருக்காராம். சிவபெருமான் சொல்லவே வேண்டாம், அவர் எப்பயுமே அதுதான். அப்படி இப்போ எப்படி இருக்காரா? 16 வயசு ஆளு எப்பயுமே எல்லாருமே இளமையாக அழகாத்தான் இருப்பாங்க. அதே போல் சிவபெருமான் பேரளவோடு இருக்காரு. தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு எப்படி உருவோடு இருக்காருன்னா அனந்த ஓடி பிரகாச சூரிய பிரகாசமாக இருக்காரு. ஒரு சூரியனோட பிரகாசத்தையே நம்மளால் அடிச்சிக்க முடியாது, நாங்கள் முடியாது. அனந்த கோடி மடங்கு சூரிய பிரகாசம் ஒளியோடு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். யாருக்கு? பிரகாசம். நம்ம உடனே இவ்வளவு கதை கேட்டு கௌதம முனிவருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அப்படி காட்சி கொடுத்தாரு சாமி. அப்படி காட்சி கொடுத்து துர்வாச முனிவர் அதை கண்டு திருவடி கீழ் விழுந்து வணங்கி காணுந்தோறும் அளவில்லாத மகிழ்ச்சி பொங்க உள்ளம் குளிர ஓமம் சிரிப்ப தழும்பு ஏற தோத்திரம் செய்து சுவாமி உங்களுடைய தரிசனத்துக்கு கிடைத்த போது மும்மல கூட்டங்கள் நீங்க சிவானந்தத்தில் அலைஞ்சினேன்னார். உடனே சாமி பார்த்ததுமே என்ன ஆகிட்டாரு? இது விழுந்து கொடுத்தாங்க. சிவபெருமான் நமக்கு இப்போ காட்சி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே போயிடுவோமா? நமக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாரு, உடனே போயிடுவோமா? நம்ம எனக்கு இன்னும் சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் சாமி அப்படிமா உடனே கூட்டம் போயிடுவோமா? சிலவர் உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படிம்பாங்க. உள்ள தலைவில் வராது, ஆனால் கிளம்பிடுவாங்க. இன்னும் இந்த உலகம் போகவங்கள ஆசைகளை இன்னும் அனுபவிக்கின்ற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சாமி இப்போ வேண்டாம், எனக்கு இந்த ஒரு 2 குழந்தைகள் இருக்குது, அதை கட்டி கொடுத்துட்டு எப்படியாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு இருந்துவோம். அந்த மாதிரி சாமி கொடுக்க முன்னா கூட நாம் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவமும் நமக்கு இல்லை. அந்த அளவுக்கு பக்குவம் வரணும்னா என்ன செய்யணும்? விடாமல் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கும். சிவபெருமான் மேலே காலம் உண்டாகவே காதல் செய்து உயிர்
ஞானமுண்டானோடு நான்கோடும் மாணவரும் நிறைய ஆழமுண்டா நீங்கள் பாண்டிப்பேரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றால் வந்து முடியுமே என்று மாணிக்கவாசகர் சொல்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முந்தி ஓடுவதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். எதை வந்தால் சாமி கும்பிட போகணும் அப்படின்னாலும் அவர் மேலே அன்பு செலுத்துவதாக இருக்கணும். சாமிகிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. சாமிகிட்ட எதையுமே நீங்கள் கேட்க வேண்டாம், எல்லாம் அவரை கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு தெரியாமல் நமக்கு நடக்குமா? சொல்லணும். அப்படி சிவபெருமான் எல்லாமே கொடுக்கக்கூடிய கடவுள் யாரும் சிவபெருமான் தான் கொடுக்கும். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. என்ன நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய புண்ணிய பாவத்துக்கு தகுந்தவாறு எல்லாம் கிடைக்கும். ஒரு பேர் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் பாவம் நிறைய செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் துன்பப்படும். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? இந்த உயிர் ரொம்ப துன்பப்படுமேன்னு நினச்சி நம்ம தாங்கக்கூடிய அளவில் நமக்கு நினைப்பேலாம் கொடுக்குறாரு. இன்பம் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இன்பம் வரும்போதே பின்னாடி துன்பம் வரும், துன்பம் வரும்போதே பின்னாடி இன்பம் வரும். இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது இன்பமாகவே இருந்திருக்கீங்களா? இல்லை என்ன துன்பமாகவும் இருந்திருக்கீங்களா? அப்படி இருக்கவே மாட்டேங்க. அப்படி இருக்கவும் வைக்க மாட்டார் சாமி. இன்ப துன்பம் மாறி மாறி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துணியவே ஒன்றா பெருமையே. சிவபெருமானுக்கு இதெல்லாம் கிடையாது. அவருக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உயிர்களுக்கு தான் நம்ம உயிர்களாகி நமக்கு தான் இன்பம் துன்பம் ரெண்டுமே. எது போல் அப்படின்னா என்னங்க சிவபெருமான் நம்ம கூட தான் இருக்கீங்க. நமக்கு உயிர் அவர் தானே இருக்காரு. அவர் நம்மளை விட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் வெளியில் போயிட்டார் அப்படின்னு உயிரை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்க முடியுமா? உயிர் ஏங்காது. அப்படிப்பட்ட சாமி கருணமா கடலா இருக்கார். அவர் இல்லைன்னா எந்த பொருளுமே எங்கேயும் இல்லை. அப்படி அடர்ந்து கொடி பிரகாசமாக அவர் என்ன செய்கிறாரு? சாமி காட்சி கொடுக்குறாரு. அவரை துரத்துற சொல்லி அவரை கீழே விழுந்து விழுந்து வணங்குறாரு. சிவபெருமான திருவடி கீழே விழுந்து விழுந்து நாம் பார்த்தா உடனே என்ன செய்யணும்? வீடு வீடு அடைவதற்கு உண்டான வழியை நம்ம கேட்கணும். இன்னும் என்ன செய்யக்கூடாது? எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு இன்னும் நீங்கள் 2 பங்களா கொடுக்கல, இன்னும் எனக்கு 2 காரை கொடுக்கல, இன்னும் எனக்கு எனக்கு இன்னும் 2 குழந்தைய கொடுக்கல அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? நமக்கு என்ன கொடுக்கணும்னு சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்துக்கும் நாம் கேட்கறதுக்கு மேலே தான் நமக்கு இந்த வாழ்க்கையை சிவபெருமான் நமக்கு தந்திருக்கின்றார் என்று நினைக்கணும். இப்போ ஒரு பொருள் நமக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லை கொடுக்க, அதனால தான் நமக்கு கொடுக்கலன்னு நினைக்கணும். ஒருத்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, நச்சு தாங்க முடியல இருந்தா அப்படின்னு சொல்லி சாமி ஒரு குழந்தைய கொடுத்துருவாரு. 25 வருஷம் கழிச்சு அதே குழந்தைய கூப்பிட்டு வந்து ஏன் இப்படி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேன்னு வந்துட்டு சாமி நீங்கள் அவருக்கு என்னப்பா நீ தானப்பா கேட்ட, குழந்தை கிட்டையில ஆண் குழந்தை கிட்டையில கொடுத்தாச்சு அப்படின்னு. அதுக்கு வந்து சிவபெருமான் கேரண்டி கிடையாது. உலக பொருளை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சிவபெருமான் கேரண்டி கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய பொருள் யாராக இருக்கணும்னா சிவபெருமானே கேட்கணும், நீ தான் எனக்கு வேணும்னு கேட்கணும். இது அவங்களுக்கு அவர் நமக்கு கிடைச்சிட்டாவே மற்றதெல்லாம் தானாக வரும். சிவபெருமானுடைய அன்பை பெற்று விட்டோம் என்று சொன்னால் மற்றதெல்லாம் நமக்கு தானாக வரும். தினசரி நீங்கள் கோயிலுக்கு வரீங்களா வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அவருடைய அன்பை மட்டும் கேட்கும், வேறு எதுவுமே வேண்டாம். மற்றதெல்லாம் தானாக வரும். உங்களுக்கு துன்பம்லாம் ஆட்டோமேட்டிக்காக இல்லை, துன்பமே உங்களுக்கு வராது. சிவபெருமானுடைய அன்பை பெற்று உங்களுக்கு துன்பம் வருமா? நம்ம அவரே சார்ந்திருந்தோம்னா நமக்கு துன்பம் வருமா? இப்போ வேற ஒன்றும் இல்லை. குளிர் தாங்க முடியுமா? குளிர் தாங்க முடியுமா? தாங்க முடியாதுன்னா அப்போ எதை நோக்கி ஓடுவோம்? குளிர் அடிக்குது, எதை நோக்கி ஓடுவோம்? வெப்பத்தை நோக்கி ஓடுவோம். உடனே என்ன செய்வோம்? பூதை கைகிறதுக்கு வெப்பத்தை நோக்கி ஓடும். அந்த ஜோதி தான் எது? சிவம். இந்த குளிர் தான் என்னது? நமக்கு துன்பம். இப்போ உடனே எதை நோக்கி ஓடுறோம்? அந்த சிவத்தை நோக்கி ஓடுறோம். அந்த வெப்பம் தான் சிவம். சிவத்தை நோக்கி பக்கத்தில் நெருங்க 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 என்ன ஆகுது? இந்த குளிரானது எப்படி நீங்குகின்றதோ சிவத்தை நாம் நெருங்க 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 சாவியை பற்ற பற்ற நம்மிடம் உள்ள துன்பங்கள் நம்மிடம் இருக்குது. புரிஞ்சிச்சா? அதுபோல் நாம் என்ன செய்யணும்? சாமியை போய் பற்றி நிற்கணும். அவருடைய அன்பை எப்படி பெறுவோம்? தினசரி வந்து அவரை பார்க்க, தரிசனம் பண்ண, வழிபாடு செய்ய, இதை நீங்கள் டெய்லி ருட்டீனாக பண்ணிக்கிட்டே இருந்தார். சாமி ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அவருடைய அன்பு அவரே தந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் வேறு என்ன ஒன்று சொல்லுங்க ஒன்று. ரெண்டாவது அவரே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சாமி கொடுத்துருவாரு. நீங்கள் என்ன செய்யணும்? முழு நம்பிக்கையோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாமி தருவாரா தரமாட்டேன், எதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சாமியை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி யாராச்சும் காணாமல் போயிட்டாங்க. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் ஜோதிக்க வேண்டாம், நீங்கள் சுடர் விட்டுள்ள நீங்கள் ஜோதியை என்பார். நான் சொல்லுவேன் அப்படி
அவர் எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை போல கரெக்டாக கொடுக்குறார். அவரையே நம்ம என்ன செய்யணும், முழுமையாக நம்பி இருக்கணும். அப்படி சாமி ஏற்றுக்கிட்டாரு. துவார முனிவர் விழுந்து சிவருமானம் வணங்கி மகிழ்ந்தாராம். மகன் என்ன செய்யறான், நாத்தாலும் போயிருச்சான். அவருக்கு ஒன்றும் ஓடலை, உடல் வேர்த்தது சொல்லி எழலை, நாத்தாலும் ஏறியது. உண்மையான ஞானிகளுக்குள்ள எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். சாமி பார்த்ததுமே நாத்தாலும் வேறும் உடல் வேர்க்கும் இது ரோமம் சிலிப்பும் அப்படி மெய் மறந்து அழுவாங்க. அந்த மாதிரி இப்போ அவருக்கு ஆயிடுச்சு. அப்படி ஆண்மே சுவாமி உங்களுடைய தரிசனிட்ட போது மும்மலங்கு கூட்டங்கள் நீங்கள் சிவானந்தத்தில் அழுந்தினேன். மும்மல கூட்டங்கிறது நம்மிடம் உள்ள 3 மலங்கள். ஒன்று கண்மமலம், மற்றொன்று மாயாமலம், மற்றொன்று ஆணவ மலம். இந்த மூலமும் என்ன எழுதிச்சு அதில் அழிந்திருந்தேன். நான் வேற என்ன இருந்துச்சு என்றனா காமாதி குற்றங்கள், காமம், ரோகம், மலம், மதம், ஆச்சரியம், களவு, கொலை என்கின்ற கெட்ட குணங்கள்லாம் என்ன இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்கிடுச்சு. இவங்க காட்சி கொடுத்தாருன்னா என்ன இருக்கும், கண்டிப்பாக அதெல்லாம் நீங்களும் நீங்கள் தான் இங்கிட்டு இருந்து விழுந்து கொடுங்க. எப்பயும் விழுந்து கொடுங்க. என்ன சார் இப்படி இருந்து கொடுக்கும் சார், இந்த எப்படி கூட என்ன ஏன்னா அங்கே வந்து நடராஜ குருமன் இருக்காங்க. அதனால எப்பவுமே திருக்கோயில் பண்ணீங்க நடராஜ குருமன் அப்படி தானே செய்வீங்க. அதே மாதிரி காமாதி குற்றங்கள் வேற பறித்து போயின. இப்போ சாமி வழிபாடு பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, மூல கூட்டமும் இல்லை, வேற என்ன ஆயிடுச்சு, காமாதி குற்றங்களும் இல்லை. காமம், ரோகம், மதம், ஆச்சரியம், களவு, கொலை, இது வந்து எல்லாமே ஆசையினால் வருவது தான். இந்த அத்தனை குற்றங்களும் ஆசை ஒன்று போயிடுச்சுன்னா மற்ற எல்லாமே தானம். ஆசையை துறந்து சிவருமன் மேல் அன்பு வைத்தால் நமக்கு இந்த குற்றங்கள்லாம். அப்படி சிவானந்தத்தில் அழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த காமாதி குற்றங்கள்லாம் நீங்கிடுச்சு. மும்மல கூட்டமும் நீங்கிடுச்சு. கண்ணும், மாயை, ஆணவம் என்கின்ற 3 மலங்கள் நீங்கிடுச்சு. இது 3 வயதிலிருந்து சாமி திரும்பியை நம்ம அடைய முடியும். கண்ணும் என்பது என்னது, நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை. மாயை என்பது என்னது, இந்த உலக போகம். அடுத்து இது என்னது, ஆணவம் என்பது நம்ம இயல்பாகவே எல்லாவற்றிடம் உள்ள ஆணவம். எங்கள் யான் எனது என்கின்ற முனைப்போடு செய்யக்கூடிய எல்லாமே ஆணவங்களும். இந்த மும்மலம் இப்போ சாமி காட்சி கொடுத்ததுனால யான் எனதுங்கிறது சுத்தமாக ஒரு சிவானந்தத்தில் அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அடியேன் பெற்ற இரும் பேரு யாவர் பெறுவேன். இந்த மாதிரி ஒரு பேரை சிவருமன் காட்சி கொடுத்து இந்த ஒரு பேரான சாமி இப்போதான் இப்படி ஒரு பேரை யார் அறிவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஒரு நிலையை யார் பெறுவார் அப்படின்னு சொல்லி திருவாசமுனிவர் சாமிகிட்ட விழுந்து வணங்கி பெருமானே இப்படி ஒரு பேரை யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி சாமி திருவடியில் கொண்டு. இப்போ நாம் ஒரு திருக்கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம். ஏற்பாடு ஒரு திருக்கோயிலுக்கு போயிட்டு வரோம். சாமி அடியான காசிக்கு வரைக்கும் கூட்டு போயிட்டு இந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாமிகிட்ட வேண்டுறோம்ல. அதே மாதிரி என்ன பண்ணாரு, இந்த ஒரு பாக்கியம் சாமியுடைய திருவடி வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நிலையை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு திருவாசகர் சாமி வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாரா. மடத்தில் தங்கி வழிபாடு பண்ணார். அப்போ உடனே சிவருமன் 16 வயதுடைய தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இப்போ காட்சி கொடுத்தது இவர் திருவடிக்கிலிருந்து வணங்கி வழிபாடு செய்கிறார். அந்த இதை வந்திருக்காரு. விழுந்து வணங்குறாரு, வணங்கிட்டே இருக்காரு. இந்த பெரும் பேரை யார் பெறுவார் அப்படிங்கிறாரு. நாம் எங்கேயும் போயிட்டு இருந்தால் அப்படி ஒரு இதை அடைவு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடையும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஞான உபதேசம் செய்யக்கூடாதுங்க. இப்போ அந்த வரும்போது சொன்னேன், 300 காலத்தில் நீர் அடியனுக்கு உபதேசித்தருடைய ஞான பாகத்தை மயக்க மிகுதியினாலே மறந்துவிட்டேன். ஏற்கனவே முற்பொழுது என்ன செஞ்சிருக்காரு, ஞான உபதேசம் பண்ணியிருக்காரு. சாமி நான் மறந்துட்டேன் அப்படின்னா மறந்து விட்டேன். இக்குற்றத்தை பொறுத்து இன்னொரு தரம் உபதேசித்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எப்பவுமே ஞானங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா குருநாதர் மந்திரம் சொல்லியிருப்பாரு, நமசிவாய சொன்னாரா, நமச்சிவாயத்தை சொன்னாரா, இல்லை சிவாயம் சொன்னாரா, சிவாய சொன்னாரா, இப்படி உங்களுக்குள்ளே ஒரு பல வாக்கில் ஒரு குற்றங்கள் இருக்கும். உடனே என்ன செய்வாங்க, உடனே குருநாதர் இந்த மாதிரிலாம் ஆகும் தெரிஞ்சுதான் குருநாதர் என்ன பண்ணுவாங்க, தனியாக நீங்கள் சந்தேகம் உள்ளவங்க மறுபடியும் ஒருக்கா வந்து கேட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் குருநாதருடைய மிகப்பெரிய கடமை. எந்த மந்திரமும் கொடுக்குறான், மந்திரங்கள் வந்து எதையும் கொடுக்குறாங்க, பஞ்சாட்சரம் தான் கொடுப்பாங்க. ஆனால் எந்த மந்திரம்னாலும் அந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு குருநாதர் கொடுப்பாரு.
அதனால் இவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாது. இவங்க மறந்தாலும் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா மறந்தே போயிடுவாங்க. அப்படி அளவுலாம் இருக்காங்க. மறந்தாலும் மறுபடியும் என்ன செய்வாங்க, தனியாக அறைக்கு கூப்பிட்டு உள்ளே வச்சு அவங்களுக்கு பற்றி சமைப்பாங்க. பெரும்பாலும் மறக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். மூணாவது சொன்ன மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி போனோட்டும் அதுக்காகத்தான் நமச்சிவாயத்துக்கு ஒரு வழக்கம் சொன்னேன். சில பேர் இச்சத்து கூட சொல்லலாம், நாமமாக கூட என்ன செய்வாங்க, சில பேர் மந்திரத்தை சொல்லுவாங்க. அதுக்காக மந்திரம் வேற நாமம் வேறன்னு சொன்னேன். இச்சு சேர்த்தா நாமம், இச்சை எடுத்துட்டா நமசிவாயம் என்பது. இப்படி குருநாதர் வந்து எந்த நேரத்தில் எப்படி உபதேசம் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. அப்படிதான் இருந்தார். அப்படி கொடுத்தனால அவர் என்னாச்சு, நான் யார், என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினில் மதிமயங்கி மூணார் உடைத்தலையில் உள்வழித்து அம்பளவன் போனா புலிந்தூதாய் போட்டு யாரு மாணிக்கம். அப்படி எந்த நேரத்தில் சாமி அப்படி உபதேசம் கொடுத்ததுனால என்னாச்சு, அவருக்கு எதுவுமே தெரியல. நான் யாருக்கு, நான் யார், என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவார். சிவபெருமான் வந்து என்னை ஆண்டி கொள்ளுன்னா எனக்கு தெரியல, நான் யார், என் உள்ளம் ஏது அப்படின்னாரு மாணிக்கம். அப்படிதான் சிவபெருமான் எந்த நேரத்தில் இந்த உயிர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பி தான் குருநாதரை அனுப்பிச்சுடுவார். மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானே என்ன பண்ணிட்டாரு, குருநாதராக வந்துட்டார். அருளைநாதருக்கு குருவா யார் வந்தா, முருகப்பெருமானே வந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு தவம் பண்ணியிருந்தா சுவாமியே வந்து குருநாதராக வந்திருப்பார். யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு வருத்தம் இருக்கும், நமக்கு சிவபெருமான் வந்து குருநாதராக உபதேசம் செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி வந்து தான் குருநாதராக வருவார். ஏன்னா நம்மளுடைய தவம் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால சிவபெருமான் எப்படி வர்றாரு, குருநாதருடைய மானுட சட்டை தாங்கி வந்து இங்கே படாதிபதிகள்கிட்ட நம்மளை உபதேசம் வாங்கி சிவபெருமான் சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய பக்குவம், நம்ம ஆன்மா வந்து எப்படிப்பட்ட ஆன்மா, சகல வர்க்க ஆன்மா. சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு நமக்கு மும்மலமும் இருக்கு. பிரளயாவளர் ஆன்மாவுக்கு 2 மலம் இருக்கு, விஞ்ஞானவளர் ஆன்மாவுக்கு 1 மலம் இருக்கு. இப்போ நம்ம 3 மலத்தையும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சாமி என்ன பண்றாரு, மானுட சட்டை தாங்கி வந்து பிரளயாவளர் ஆன்மாவுக்கு மான்மொழி தாங்கி வந்து அவர் செய்கின்றார். அப்படி ஒரு குருநாதரா. நமக்கு வந்து இப்போ மானுட சட்டை தாங்கி, அவர்களுக்கு மான்மொழி தாங்கி. சுத்த தத்துவத்தில் வந்து சிவபெருமானே நேரடி கண்டோம். அந்த சுவாமியை நேரடியாக என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு இப்படி அந்த ஞான பாகத்தை எனக்கு நான் மறந்துட்டேன் சாமி, உபதேசம் செய்ய என் குற்றத்தை பொறுத்து இன்னொரு தடவை உபதேசித்தார் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். அது கேட்டு தட்சிணாமூர்த்தி ஆகிய பெருமான் துர்வாச முனிவர் முடிமேலே தனது திருவடியை சுட்டி அவரை சிவ வடிவாக்கி பிருத்திவி முதல் சிவ விருத்தியாகிய தத்துவ பேதங்களின் இயல்பும் தேகாதி முதலிய கருங்களின் இயல்பும் ஆன்மாவின் இயல்பும் கேவல சகல வர்க்கத்தினுடைய இயல்பையும் திருவருள் உணர்த்த உணரும் ஆன்மாவின் சுதந்திரமையும் ஆவண மாயை ஆணவ கண்மம் மாயையாகிய மும்மல கெடும் மார்க்கமும் அவை கெட்ட வழி சிவ தோன்று முறையும் மற்றவர்களுக்கு உபதேசித்தார்கள். இப்போ என்ன சொல்றாரு, தட்சிணாமூர்த்தியாக வந்து துர்வாச முனிவருக்கு தன் திருமுடி மேலே முதல் என்ன செஞ்சார், திருவடியை சுற்றினார். உடனே என்ன ஆச்சு, இணையார் திருவடியை தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து வச்சாச்சா. சிவபெருமான் இன்னைக்கு திருவடி வச்சாரு, அன்னைக்கே சொந்த. அதுக்காக இந்த சொந்த தான் விட்டுட்டு போகணும்னு சொல்லலை. காலகட்டத்தில் என்ன சுற்றம்னா இந்த 36 தத்துவங்கள் இயல்பு இருக்கு. அடுத்த சொல்றாங்க, அந்த சாமி என்ன பண்ணார், திருவடி சுட்டி சிவ வடிவாக ஆக்கினார். பிருத்திவி முதல்னா மண் போன்ற முதலிய தத்துவங்கள்ல இருந்து ஆரம்பித்த கடைசி இருக்கக்கூடிய 4 தத்துவம் வரைக்கும் 36 தத்துவத்தையும் கடந்து போகக்கூடிய நிலையை சிவபெருமான் அவருக்கு கொடுத்தார். யாருக்கு, துர்வாசன். தத்துவங்களுடைய இயல்பையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தேகத்தினுடைய கருவிகளுடைய இயல்பும் ஆன்மாவுடைய இயல்பும் கேவல நிலை, கேவல நிலை, அதுக்கப்புறம் சகல நிலை, அப்புறம் சுத்த நிலை, இதை எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய நிலையும் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது சகலாதமி திருவருள் உணர்த்த உணர்வு ஆன்மாவின் மார்க்கமும். ஆன்மாவோட மார்க்கம் என்ன செய்யும், கெட்ட வழியே தான் போகும், நல்ல வழியில் போகவே போகாது. ஆன்மாவுடைய இயல்பு என்னது, எதடா பண்ணலாம்னு இது பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சிவமான போய் வழிபாடு வீட்டில் தான் இருப்போம், நல்ல கல்ல வீட்டில் தான் இருப்போம். ஆனால் சாமி வழிபாடு பண்ணணும்னு பண்ண மாட்டோம். ஏதாவது அதை இதுன்னு ஏதாவது எடுத்து உருட்டிக்கிட்டே இருப்போமே தெரியும் ஒழிய சிவபெருமானை சிந்திக்கணும்னு நினைக்கணும். சும்மா உட்காந்தா என்ன செய்யணும், 5 இடத்த ஒதுக்கிட்டு இருக்கணும்.
அஞ்சலத்தை நெஞ்சில் அழுத்தி சிவருமான நமசிவாய 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 இத்தனை தடவை சொன்னீங்களோ அத்தனை அளவுக்கு உள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நமசிவாயம் சொன்னீங்கன்னா எத்தனையோ கோடி பாவங்கள் உங்களுக்கு வரும். எத்தனை கோடிகள் நம்ம செஞ்சு இந்த பாவங்கள்லாம் ஒரு மூட்டை டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு தடவை நீங்கள் மந்திரம் சொல்ல அதுலேயும் பொன்னம்பலம் சொன்னோன்னா எத்தனை தடவை சொன்ன சமம்? அன்னைக்கு முழுவதும் நமச்சியாயத்தை சொன்னதுக்கு சமம். ஒரு தடவை பொன்னம்பலம்னு சொன்னால் 21,600 தடவை பஞ்சாச்சாரத்தை சொன்னது. அப்படி நமக்கு எத்தனையோ எளிய வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இத்தனை தடவை சொன்னால் இதை சொன்னால் இத்தனை தடவை பலன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம். நாளைக்கு பொன்னம்பலம் தானே, நாளைக்கு கோயிலில் போய் கரெக்டாக நான் சொல்லிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சுவோம், சொல்ல மாட்டோம். அப்புறம் பஞ்சாச்சாரம் தானே, ஜெபம் பண்ணும்போது 108 தடவை ஜெபம் பண்ணும்போது பார்த்துக்கணும். அதை ரெண்டு விட்டுருவோம். சும்மா இருக்கல சொல்ல மாட்டோம். சரி, ஜெபம் பண்ணும்போதாவது என்ன செய்யணும், நிதானமாக சொல்லணும். ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வோம் தெரியுமா? யாரும் பார்க்காம பார்த்தா தானே பிரச்சனை, பார்க்கவே வேண்டாம். அப்படி பார்க்காம தான் செய்யணும். உடனே மூடிட்டு என்ன செய்வோம், மணி 6:30 ஆச்சு, 6:30 பூஜை முடிக்கணும். அப்புறம் 6:30 எழுதிவோம் கட 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 ஜெபத்தா கடைசி இவருக்கும் முடியாது, சிவருமானுக்கும் முடியாது. என்ன பண்ணி சொன்னா கேட்குற அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடு ஜெபமொழி உருட்டு. அது ஒரு நிமிஷத்துல பூஜை சில வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு அடின்னு போயிருது. ஒரு 5 நிமிஷம் இருக்கு சார் அனுஷ்டானம் ஒரு 1/4 மணி நேரம் அவங்க வச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் அடின்னு என்ன பண்ணேன் உட்காந்துருக்கேன். போன 5 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 3 நிமிஷத்தில் வெளியில் வந்தாங்க. என்ன பாத்திரம் எடுத்து வச்சிட்டீங்களான்னு கேட்டேன். பாத்திரம் எடுத்து வச்சுட்டு வந்துருக்கீங்களா, அனுஷ்டானம் வெயிட் வாங்க சொல்ல வெயிட் பண்ணேன். இல்லை அனுஷ்டானம் முடிச்சாச்சு அப்படின்னாங்களா. அனுஷ்டானம் முடிச்சீங்களா, என்ன பண்ணீங்க? 1 நிமிஷம், நமக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, 2 நிமிஷம் தாங்க. சரி ஜெபம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு, அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணீங்க, வேகமாக உருட்டி அப்படின்னாங்களா. 3 நிமிஷத்துல ஜான்சன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு, எதில் ஸ்பீடு இருக்கணும் அது மற்ற கிரியில் இருக்கணும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது நிதானமாக செய்யணும், அபிஷேகம் பண்ணும்போது நிதானமாக செய்யணும், அர்ச்சனை பண்ணும்போது நிதானமாக செய்யணும். சில கிரியைகள்லாம் மற்ற நேரில் பாத்திரத்தை எடுத்து வைக்க இந்த திரைகளை ரெடி பண்ண அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடை கட்டணும். ஆனால் முக்கியமானதுக்கெல்லாம் சாமி அச்சிக்கும் போது விசாரணை நமக போரை அப்படி சொல்லி சாமிக்கு பூ போடும்போது எப்படி போடணும், இப்படி போடணும். இந்த மாதிரி எடுத்து சாமி இந்த 3 முத்திரை, இது கட்டவர் என்னது சாமி, கட்டவர் சாமி, இது உயிர், இது ஆணவம். இந்த உயிருக்குரிய குற்றமாகிய ஆணவம் யார்கிட்ட போகணும், சிவருமன்ட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். தற்போதத்தை சிவருமன்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். அப்போ இந்த 8 மலர்களும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் என்ன செய்யணும், சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு எனக்கு இந்த குணங்கள்லாம் போகணும் அப்படின்னு சாமிகிட்ட என் மலர்களை கொண்டு சிவருமானை அடிச்சுக்கணும். அப்புறம் அந்த கெட்ட குணங்கள் பேசினா நற்குணங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சு. அப்படி இந்த முத்திரையை எடுத்து தான் சாமிக்கு அப்படி எடுத்து ஒரு பூவாக எடுத்துட்டு அப்பாடா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, பூ இப்படித்தான் போடணுமா அப்படின்னு பூஜையில் தெரிஞ்சுக்கணும். சில பார்த்தீங்கன்னா இப்படி போடுவாங்க, இப்படி இது திருநீர் எடுக்கிற முத்திரை இந்த மாதிரி திருநீர் இப்படி எடுக்கணும். எடுத்து 3 விரலை விரித்து அகல தடவி 3 விரலால் தடவி அகல விரித்து அண்ணாந்து பார்த்து சிவாய நம என்று பூசணும். திருநீர் எப்படி பூசணும், யார் சொல்கிறான், அப்போ சனி சொல்கிறான். சிவாய நம என்று கருவாய் கிடந்து கடலேறியும் கருத்துறையே உருவாய் தெரிந்து இந்த நாமும் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொழிய சிவாயனம என நீரணிந்தேன். அப்படி சிவாயனம என நீர் அணிந்ததுனால தருவாய் சிவகதிரி பாதிரி பொழியூர் அரணை அப்படின்னாரு ஒரு சனி. சிவாயனம நீர் அணிந்தா என்ன கிடைக்கும், நமக்கு சிவகதி கிடைக்கும். அதனால பஞ்சாச்சாரம் ரொம்ப முக்கியமானது. கிரியில் என்ன செய்யணும், நிதானமாக அவசரம் இல்லாமல் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது அவரோட சாமி சிந்தனை பண்ணிக்கிட்டே. அது மாதிரி பூ கட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட சிந்தை குந்தியில் வைத்து பூ கட்டும். புகழ்மீன் தொழுமீன் பூப்புனை மீன் புயங்கன் தாயே குந்தி வைத்துட்டு இகழ்மீன் எல்லா அல்லலையும் அப்படி கட்டினா நம்மளோட எல்லா அலலும் போயிடும். நாம தான் பேசிக்கிட்டே இருப்போமே, பூ கட்டும் போது பேசிக்கிட்டே இருப்போம், எச்சி படத்தான் செய்யும். கடைசி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியில் எப்படியாவது அழைச்சிட்டு போயிடலாம் நினைப்போம், அதுவும் மறுபடியும் மறந்துட்டு போயிடுவோம். அதனால் நமக்கு எச்சி பூவாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கட்டும்போது என்ன செய்யக்கூடாது, பெரும்பாலும் பேசுவதை தவிர்க்க வேண்டும்.
ஏன்னா எச்சி படும்ல. நம்ம மாணிக்கவாசகரும் அழகாக இருக்காரு. புகழ்மீன், தொழுமீன், பூ புனைமீன், இது 3 செய்யும்போது என்ன செய்யணும்? உயர்வன் காலையிலே பொங்கி வைத்துட்டு இந்த இதெல்லாம் செய்யணும். பூ புனையும் போது சாமி திருடியை நினைந்து செஞ்சோம்னா உடனே என்ன ஆகிடும்? தருவார் சாமி. நமக்கு நற்பெறுவார். எல்லா அலலையும் நமக்கு யார் சொல்றா? மாணிக்கவாசகர். அப்படி சாமி என்ன பண்ணாரா? இந்த குற்றத்தை எல்லாம் அவற்றிலிருந்து நீக்கினார். மும்மலத்தை எல்லாம் அப்படி நீக்கி சிவம் தோன்றும் முறைமையும் மற்றவர்களையும் உபதேசித்து அருளார். சாமி எப்படி சாமியுடைய எல்லா விதமான இதையும் அகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே உபதேசித்து அருளார் சிவம். உபதேசத்தை ஐயம் திரிமுறை கேட்ட துர்வாச முனிவர் வணங்கி அஞ்சலி செய்து தோத்திரம் புரிந்து, ஐயனே உங்களுடைய உபதேசத்தால் மிகவும் பரிசுத்தமாகிறேன். 3 சிவம் தோன்றும் முறைமையை பற்றி உபதேசித்தருளார். உபதேசத்தை ஐயம் திரிமுறை. ஐயம் திரிமுறைனா ஐயம் என்பது என்னன்னா இதுவோ அதுவோ அப்படின்னு. சாமி இதை சொன்னாரா அதை சொன்னாரா அதெல்லாம் இல்லாமல் ஐயம் திரிவு இதெல்லாம் எல்லா விதமான குற்றங்களெல்லாம் நீக்கி தெளிவாக கேட்டார். உபதேசத்தை எப்படி கேட்டார்? தெளிவாக கேட்டார். இப்படி தான் நம்ம ஏற்கனவே இந்த 64 திருவிழாவில் பார்த்தோம்ல, உபதேசம் பண்ணும்போது சிந்தனை வேற எங்கேயோ போனதுனால கல்பாறையாக பிறகு கடவாய் பாரு சாமி. உடனே அவருக்கு பல்கார இது பட்டமங்கலத்தில் வந்து கல்பாறையாக அந்த பெண் வந்து தோன்றுவார். அதுக்கப்புறம் சாமி மறுபடியும் வந்து அந்த 1000 ஆண்டு கல்பாறை வந்து அதுக்கப்புறம் தான் அது சாவு மோஷன் ஆகும். அதுக்கப்புறம் சாமி சொக்கநாதர் வந்து அவருக்கு அருள் செஞ்சு மாற்றுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்பவுமே ஞான நூல்கள்லாம் கேட்கும்போது சிந்தனை வந்து எங்கே இருக்கணும்? இங்கே கொண்டு இருக்கணும். வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆயிரும்? புரியாமல் போயிடும். நம்ம மாற்றி பொருள் கொள்ள ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தவறாக போயிடும். அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது இப்படி மெதுவாக விட்டுன்னு சொல்லியிருப்பேன், நீங்கள் ஏதோ ஒரு சிந்தையில் இருந்துட்டு வேகமாக விட்டுன்னு கொடுக்க அப்படின்னு மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? குற்றமாயிரும். அப்போ ஞானங்கள் கேட்கும்போது என்ன ஆயிரும்? அந்த கவனம் வந்து அதுலேயே இருக்கும், வேறு எதுலேயுமே போயிடும். அப்படி தான் மாணிக்கவாசகர் முற்பிறையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிந்தனை கொஞ்சம் சிதறதுக்கப்புறம் தான் சாமி என்ன பண்ணுவார்? இந்த அந்த ஏடு அவர் கையில் கொடுத்து அதுக்கப்புறம் 999 வரை ஜோதியில் கலந்துருவாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் நிற்பார். அது இந்த கதையோட ஒட்டி வரலாம். அதை ஞான நூலை கேட்கும்போது சிந்தனை வேறு எங்கேயுமே நம்ம சிதறலாம். இப்படி தான் மாணிக்கவாசகர் வந்தார். உமையுமே உபதேசம் இதானது தான் மறுபடியும் எங்கள் புலவத்துக்கு வந்து அவதாரம் செஞ்சு சிவபூஜை பண்ணாங்க. நிறைய கதைகள் இருக்குது. இந்த சரியாக கேட்காதனால அந்த விளைவு நிறையா இருக்குது. அதனால் ஞான நூல்கள்லாம் கேட்கும்போது கவனம் வந்து எங்கே இருக்கணும்? நம்ம இங்கே மட்டுமே இருக்கும், வேறு எங்கேயும். சரி, அப்படி இந்த உபதேசம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஞான நூல்கள்னா பார்த்தீங்கன்னா உண்மையான குருநாதர் இருக்கணும், உண்மையான சிஷ்யர் இருக்கணும். அப்படின்னா தான் ஞான உபதேசம்னா நம்ம கேட்க முடியும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா உண்மையான குருநாதர் சீடருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவண்ணாமலையில் இந்த குகை நமச்சிவாயர் எப்படி அவருடைய அற்புதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் எப்படின்னா அண்ணாமலை பக்கத்தில் ஒரு இது இருக்கும், ஒரு பாறையில் கொஞ்சம் ஒரு மலை சின்ன மலமாக இருக்கும். அந்த மலையில் ஒரு உறங்கிட்டு இருப்பார். அந்த ஆலமரம் இது விழுது இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஆடி உறங்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு இடையன், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன், அது இறந்து போன ஒரு ஆடு, சென ஆடு, கருவோடு இருக்கிற ஆடை வந்து மேலே தூக்கி போட்டு தூக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருப்பான். அங்கனக்குள்ளே 4 பேர் அவனை கேள்வி பண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்போ நீ இந்த ஆடை கொண்டு போய் அந்த சாமியார் மேலே படுத்துக்காரு பார்த்தியா, அவர்கிட்ட கொண்டு போய் எதிரி உனக்கு நிறைய பணம் தருவார் அப்படின்னு இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. கீழே இருக்கிற ஒரு 4-5 பசங்க. உடனே இவர் இந்த இடையை என்ன பண்ணுவோம், ஆட்டு இடையன் அப்படியே மேலே போய் அந்த சாமிகிட்ட போய், சாமி இந்தாங்க இதுக்கு ரூபாக்காங்க அப்படின்னு. இந்த குகை நமச்சிவாயர் அப்படி பார்த்துப்பாரு, என்னப்பா செய்யணும், இது நீங்கள் கொடுத்த ஆடு இது பணம் தருவீங்கன்னு சொல்லி அந்த அவங்க சொன்னாங்க. சரி வைப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. வச்சதும் இவர் பார்வைப்பட்டதுமே என்ன ஆயிரும், அந்த இறந்து போன ஆடு உயிர் பிச்சு அந்த சினையும் உள்ளே இருக்கும் பாருங்க, அதுவும் வெளியே வந்து கரும்போடு வெளியே வந்து அந்த குட்டி ஆட்டுக்குட்டியும் அதுவும் உயிர் பிச்சு இது உயிரோட 2 பேரும் உயிரோடு இருக்கும். அதோட நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு பாரு. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி எல்லையில்லாத மகிழ்ச்சி. இறந்து போன ஆடு திரும்ப வந்துருச்சு, அது போக குட்டி ஆடு வேற ஈன்றது, குட்டி ஈன்றதும் அதையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வரான். வந்தது இவங்க பார்க்காங்க, இந்த கேள்வி பண்ணவங்களாம் பார்க்காங்க. என்னப்பாச்சு ரூபா கொடுத்தாரா இல்லை அவர் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறான்.
எடுத்து சொன்னால் என்னடா இது அதிசயமாக இருக்குது, டேய் இன்னைக்கு நம்ம ஒரு செய்வோம்டா, இந்த சாமியாரை சும்மா விடக்கூடாது. இவங்க அற்புதம் நடந்ததுன்னா அவர்கிட்ட போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி திருநீர் பூசுவதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, நம்ம ஆள் ஒருத்தர் இறக்குற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தனை இதை பண்ணிட்டாங்க. இறக்குற மாதிரி அவனை படுக்க போட்டான். படுக்க போட்டு அவனை கொண்டு போய் அவனுக்கு முன்னாடி கொண்டு போய், சாமி இவன் இறந்து போயிட்டான், இவனை எப்படியாவது உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்காரு. யார்கிட்ட? குடியை வச்சுக்காரு. அவர் பார்த்தாரு, அவருக்கு ஞானத்தில் எல்லாமே தெரியுது, இறந்தவன் தான் அப்படின்ட்டு. இவங்க என்ன சாமி எதிர்ச்சிருவானா அப்படின்னாரு. இல்லை இறந்தவன் தான்ப்பா, நீ இறந்தவன் தானே சொன்னேன், அவன் இறந்தவன் தான் அப்படின்னாரு. அவங்க குசி பார்க்காங்க, எந்திக்கவே இல்லை. அப்போ ஞானிகிட்டலாம் போய் நம்ம விளையாட்டை காட்டலாமா? அவர் உண்மையிலே அவன் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டாங்க. பல அற்புதங்கள்லாம் உடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இவருக்கு வாய்த்த சீடர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மேலே இவருக்கு கரெக்டாக வந்து இவருக்கு வந்து சிசியராக வந்து சேருவார். அவருக்கு பேர் குருநமைச்சியார் பேர். ஒரு விட்ட பார்த்தீங்கன்னா ஒரு துணியை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பார். என்னப்பா தேய்க்கிற அப்படின்னு. இல்லை சிதம்பரத்தில் விளக்கு போட்டான், விளக்கு போட்டு அந்த விளக்கு போட்டவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் எலியானது என்னாது, அந்த திரியை தூண்டி விட்டு திரையில் போட்டுருச்சு, திரையில் இது தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு. அங்கே நடக்கிறது இவருக்கு கண்ணுக்கு தெரியுது பாருங்க. அதனால் இவர் தேய்ச்சதும் அங்கே சரியாக போயிடுச்சான். இவர் அந்த துணியை தேய்ச்சதுமே அங்கே நின்றுச்சான். உடனே இவர் பார்த்தா வாழ்க்கை சிசியை ரொம்ப அற்புதம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்புறம் ஒரு முறை சும்மா சிரிச்சாரான். எதுக்கு சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டார் உபயோகிச்சார். அது சொன்னார், இல்லை திருவாரூர் தேரோட்டத்தில் இங்கே திருப்பூத்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க திடீர்னு கால் தடிக்கிட்டு இருந்தாங்க, எல்லோரும் அங்கே உள்ள சிரிச்சுட்டு இருந்தாங்க, அதை பார்த்து சிரித்தேன் அப்படின்னா. அங்கே நடக்கிறது இவருக்கு அப்படியே தெரியுது. ஞானம் அவ்வளவு ஞானம் பெற்றவர். அதனால தான் இவர் என்ன பண்ணார், நீ எனக்கு மேலே இருக்க, அதனால் நீ வெறும் அவர் பேர் வெறும் நமச்சிவார், இவர் வச்ச பேர் குருநாதர் வச்ச பேர் குரு நமச்சிவாயர் அப்படின்னு சொல்லி அவர் தான் வச்சார். இந்த குகையில் இருந்தக்கூடிய அந்த நமச்சிவாயர் தன்னுடைய சிஷியனுக்கு என்ன பேர் வச்சார், குரு நமச்சிவாயர், நீ எனக்கே குருவாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பேர் வச்சார். அப்படி பல அற்புதங்கள்லாம். ஒரு முறை என்ன பண்ணார், இதுக்காக கூட அவருக்கு குரு நமச்சிவாயர்னு வைக்கிறார். இன்னொரு சம்பவம் நடக்கும்போது அவர் குருன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, ஒரு முறை என்ன பண்ணார், பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார். நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட யார் திறமைசாலின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய சிஷியர்கள் உண்டு. உடனே வாந்தி எடுத்தார். வாந்தி எடுத்து திருவோட்டில் எடுத்து நமச்சியார் விட்டார். இது கால் மிதிப்பாத இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிரு, இது போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. இவர் யோசித்து பார்த்தாரு. இந்த நமச்சியார் இருக்கார் பார்த்தீங்களா, அப்போ சிஷியராக இருக்கக்கூடிய நமச்சியார் சுற்றி பார்த்தார். எங்கேயுமே மனிதர் படாது என்ன கிடையாது, நம்மளே முடிக்கிறோம் அப்படின்னு அப்படியே எடுத்து முடிக்கிட்டார். குருநாதருடைய வாந்தியை யார் முழுங்கினா, இந்த சிஷியராகிய நமச்சிவாயர் முழுங்கினார். உடனே அதுக்கப்புறம் தான் இவருக்கு குருன்னே பேர் வைப்பார். குருநமச்சிவாயர் என்கின்ற நாமத்தை குருநாதர் பேர்பட்ட அற்புதம் செஞ்சவர் யார், இந்த 2 பேர் இருந்து பல அற்புதங்கள் பண்ணாங்க. நிறையா உயிர்களை உயிர்விச்சாங்க. எத்தனையோ ஆன்மாக்கள்லாம் அவங்களால என்ன இருக்குது உயிர்வடைந்து இருக்குங்க. அப்படி குரு சிஷியர்லாம் அப்படி இருக்கணும். சிவபெருமானுக்கு ஒரு நல்ல சிஷியர் கிடைச்சாங்க. யாரு? சிவபெருமானுக்கு ஒரு நல்ல சிஷியர் இருந்தது மாணிக்கவாசகர் தான். அவருக்கு மேலே காத்து கடத்துல சாமி ஆட்கொண்டார். அவரை வழியை வந்து ஆட்கொண்டார். நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் என் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனக்கு உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அப்படி அருள் செஞ்சது என்ன ஆயிடுச்சு, அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே இருக்கு. அப்படி இருந்தது மாணிக்கவாசகர். நல்ல சிஷியர்ல. குருநாதர் எப்படிப்பட்ட குருநாதர், சிஷியர் எப்படிப்பட்டது சொல்லவா வேணும் வெளியில. அது அருள்கடல். சிவபெருமான் வந்து அருள்கடல், இவர் வந்து அன்பு கடல். இந்த அளவுக்கு இவர் அன்பை கொடுத்தாரு, சிவபெருமான் அவருக்கு அருளை கொடுத்தாரு. ஆண்டனி அருள்லையானால் சொல்றார்ல, ஆண்டனி அருள்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அப்படின்னாரு பாட்டில். வாருடு விண்ணாய் பரந்தையும் வரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீருடு முடிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை வேவிய சிவனே.
ஆறு நோகை நாக்கு எடுத்து வைக்க ஆண்ட நீ சாமியை நீ ஆண்டா மட்டும் போதா சாமி, வேற என்னப்பா செய்யணும், எனக்கு நீ அருள் செய்யணும் சாமி அப்படின்னாரு மாணிக்கம். உடனே சிவன் என்ன பண்ணிட்டாரு, அருள் அள்ளி வளரணும். அவர் வேற இடத்துல திளைக்கி விட்டாரு. அப்படி திளைக்கி விட்டும் அவர் என்ன சொன்னாரு மாணிக்கவாச பெருமானு, சாமி உன் மேலே எனக்கு அன்பே இல்லை சாமி அப்படின்னு. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார், ஆன கருணையும் அங்குற்றே தான் போனவனே என்னையும் கூட குளிர்ந்துவதாய் போற்ற முடியும். சாமி எல்லாரும் ஊருக்குள்ளே என்னை சிவனடியார்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் உண்மையிலே உனக்கு தெரியும்ல சாமி, நான் உன் மேலே அன்பு இல்லைன்னு உனக்கு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கணும். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். எப்படி பாருங்க, அவ்வளவு அன்பு வச்சுமே அவர் என்ன சொல்றாரு, உன்கிட்ட என்ன அன்பு இல்லைங்க. நாம் கொஞ்ச காலம் அன்பு செலுத்திக்கிட்டு என்ன செய்யணும், நான் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தருங்க, முத்துராஜ் அடைஞ்சிருக்கேன், திருநீர் பூசியிருக்கேன் அப்படின்னு என்ன செய்வோம், 4 பேர்கிட்ட பெருமையை யாருக்குமே தெரிய வேண்டாம். நம்மளுடைய அன்பு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு தெரிஞ்சா இந்த அன்பு சாமிக்கு திருநீர் பூசாவும் கூட அன்பு அந்த அளவுக்கு செய்வாங்க. பூசாலாம் அப்படிதான் இருக்காரு. ஒரு இடத்துல உட்காந்துறான் வந்து பார்த்தா அவர் கோயிலில் இருக்கிற மாதிரியே தெரியாது, பார்த்தா உள்ளுக்குள்ள கோயிலை கட்டி இருந்திருக்காரு. இப்படி நமக்கு தெரிய கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆன்மாக்கள் எல்லாம் சிவபெருமானை மனதால் வழிபாடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நாமளும் செய்யலாம், நமக்கு அந்த திறனை கொடுத்துக்காரு, நாம் அதை பயன்படுத்துறது இல்லை, அவ்வளோதான். குண்டலின் சக்தி எல்லாத்துக்குமே உண்டு, அது தூங்கி கிடைக்கின்றவனும் பேர், அந்த சக்திக்கு பேர் தூங்கி கிடைக்கும். அந்த சக்தியை நம்ம எப்போ வேலை கொடுக்குறதே கிடையாது, அதுக்கு அதை எழுப்புறதே கிடையாது, எழுப்புறதால அது வேலை செய்யும். அது எழுப்புறது சும்மா இருந்தால் அது தியானம் பண்ணணும், சாமியை நினைச்சோம்னா அது எதிர்ச்சி வேலை செஞ்சு அப்படியே சுழுமுனை நடி வழியாக இடர்களை துண்களை வழியாக சுழுமுனை நடி வழியாக எரிஞ்சு வெளியில் வரும். நம்ம வெளியில் போட்ட ஒரே அடைச்சி அந்த வெட்டிலேயே வரவிடாமல் அடைச்சி அப்படியே போட்டிருந்தோம்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ சாமியை 1 நிமிஷமாவது சிரிச்சுட்டே இருக்கும். சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டி தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூலமட்டி பகவதியிலே சரித்த தமிழ் விழி யாழ் மயக்கம் உருவேணும் அப்படிங்கிறல அன்னையினார். அது 1/2 நிமிஷமாவது தியானம் பண்ணி அப்படியே 1 நிமிஷம் அப்படிமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வரும். நமக்கு வருடத்துக்கு சிவருமான வழிபாடு செய்யணும். 1/2 நிமிஷமாவது முதல்ல அப்படி சிந்தனை பண்ணத்தான் வரும், இல்லைன்னா வராது. சரி, அப்படி சாமி அப்படி என்ன பண்ணார், அஞ்சலி செஞ்சார், வணங்கினார், வழிபாடு செஞ்சார், தோத்திரம் பண்ணார். அதான் ரொம்ப முக்கியம், பாடல் பாடினார். எப்பவுமே சாமி நேரில் பார்த்தாச்சுன்னா என்ன செய்யணும், சிவபெருமான தோத்திரம் பண்ணியே ஆகணும். சிவபூஜை ரொம்ப முக்கியம் பண்ணது தோத்திரம் ரொம்ப முக்கியம். அன்றைக்கே சொன்னேன், விருந்தாள் வந்தால் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு கம்பன்னு நிற்கக்கூடாது. சாமி அது இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சொல்லணும். அது மாதிரி சாமிகிட்ட எல்லா கிரியும் சிவபூஜை பண்ணிவிட்டு திருமணம் மட்டும் படிக்காமல் வந்துச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, பலன் இல்லாமல் போயிடும். அது ஒன்று. அது மாதிரி சாமி வளம் வருவது சிவபூஜை 3 முறை 1 அல்லது 3 இல்லைன்னா 5 என்கின்ற முறையில் சிவபெருமான வளம் வந்து விழுந்து வணங்கணும். அப்படி இல்லைன்னா பூஜா பலன் கிடைக்காது. விழுந்து வணங்கி தான் என்ன செய்யணும், பூஜா பலன் வாங்கணும். 2வது பூஜா பலன்கள் நம்ம கேட்கலாமா அப்படின்னு ஒரு இது இருக்கும். சனீஸ்வரர் நம்ம கடைசியில் பூஜா பலன்கள் முழுவதையும் அடியனுக்கு கட்டளையிட்டார வேண்டும் என்று நம்ம சொல்லணும். ஏன் அப்படி கேட்குறோம் அப்படின்னா சிவபுண்ணியங்கள் என்றைக்குமே அழியவே அழியாது. அதனால் அதை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். சிவபுண்ணியம் அழியுமா, சிவபுண்ணியம் அழியாது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், சாமிகிட்ட கேட்டு வாங்கி சிவ தரிசனம் பண்ண. இப்போ தரிசனத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு சனீஸ்வரர் என்ன கேட்கணும், சிவ தரிசனம் பண்ணி அடியனுக்கு தந்துட வேண்டும். சிவபூஜை பண்ணால் சிவபூஜா பலன்கள் அடியனுக்கு தந்துட வேண்டும். என்ன கிரி செய்யணுமோ அந்த பலனை நம்ம கேட்டு வைக்கணும்னா அந்த கிரி என்றைக்குமே அந்த புண்ணியம் வந்து அழியவே அழியாது. அது நிரந்தரமாக அப்படியே இருக்கும். பேங்க் டெபாசிட் வந்தால் எப்படி அசல் அப்படியே இருக்கோ அதுபோல் நம்மளுடைய புண்ணியம் அப்படியே இருக்கும். அது குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதுக்கு வட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நமக்கு இது வரும். வட்டி மட்டும் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், அசல் அப்படியே தான் இருக்கும். மற்ற எல்லா புண்ணியத்தையும் சிவபெருமான் எடுத்து வரும், அதுக்கு பலனை கொடுத்துட்டே தான் இருக்கும். அதுக்காக புண்ணியம் தருவாருன்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது. புரியுது உங்களுக்கு? இந்த செயல் செய்தால் நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும்னு நினச்சி நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும். நம்மளுடைய அன்பு முழுவதும் அவருக்காக ஆக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அன்பு அனைத்தையும் அப்படி சாமி என்ன பண்ணாரு, ஐயம் திரிபுர உபதேசம் செய்து கடைசி என்ன பண்ணாரு, அவரை தோத்திரம் பாட வைத்தார். பாட வைத்து ஐயரே உங்களுடைய உபதேசத்தால் மிகவும் பரிசுத்தமானேன், பரிசுத்தமாக இனி சிதம்பரத்திலே நீ செய்தலிய திரு நடன தளத்திலே தரிசிக்கும் விருப்பமுடையவேன் ஆவேன் அப்படின்னார். சாமி இந்த சிதம்பரத்தில் நீங்கள் நடனம் பண்ணீங்க, அந்த திருப்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னாரு. யாரு?
துர்வாச முனிவர் கேட்குறாரு. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. ஏற்கனவே 2 முனிவர் வர வச்சு தரிசனத்தை கேட்டாங்க. அந்த நடனத்தை அடியும் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிதம்பரத்தில் நீ செய்தருளிய திரு நடனத்தை இந்த தளத்திலே நான் தரிசிக்க விருப்பமுடைய நான் என்ன அங்கே வரை இங்கேயும் எனக்கு காட்டணும் சாமி. அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியத்தனம் பார்த்துக்கோங்க. வடவார உலகம் சிதம்பரத்துக்கு நிகர் நடக்குது. உடனே அந்த இதை நடனத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கருணை கொடுத்து செய்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். உடனே தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமானம் மகிழ்ந்து அன்பனே அந்த நடனம் தரிசனம் செய்வதற்கு மாத்தியானந்தன் யானக்காட்டன் என்னும் 2 ரிஷிகள் இவ்விடத்து வருவார்கள். இங்கே 2 முனிவர்கள் வருவாங்க. யானக்காட்டன் மாத்தியானந்த முனிவர் என்கின்ற 2 முனிவர்கள் இங்கே வருவாங்க. அவங்க வர வரைக்கும் நீங்கள் இரு. வந்ததுக்கப்புறம் நான் திருநடத்தை நான் காமிக்கிறேன் சாமி. மாத்தியானந்தன் யானக்காட்டன் என்னும் 2 ரிஷிகள் இவ்விடத்து வருவார்கள். அவர் வரும் வரையும் இங்கே இருந்து லிங்க இரு என்று சொல்லி சாமி என்ன பண்ணாரா லிங்கத்துக்குள்ளேயே மறைஞ்சார். சிவன் என்ன பண்ணிட்டாரு அப்படியே வைத்தியநாத சாமி அப்படியே சிவலிங்கத்துக்குள்ளே உள்ள போயிட்டார். துர்வாச முனிவரும் இரு முனிவரும் வரும் வரை தினந்தோறும் 6 காலமும் வைத்தியலிங்க மூர்த்தியை பூசித்து தரிசித்து கொண்டு நித்யானந்த சுக வாழ்விலே அழுந்து சாந்தத்துடன் தங்கியிருந்தார். சாந்தம் என்றால் அமைதி என்று பொருள். உடனே நெடுங்காலமாக அங்கேயே இருந்து 6 கால பூஜை விடாமல் செஞ்சுட்டே இருந்தாலும் நம்ம ஒரு காலம் பூஜை பண்ணுறதுக்கே இங்கே தரிகணத்தை போட்டுருக்காங்க. ஒரு 6 காலம் சிவ பூஜை காலையில் மதியம் செஞ்சு முடிப்பாரு. அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடும். அது போய் தேடி எடுத்து உட்கார கரெக்டாகிடும். அது முடிச்சது 3வது காலத்தை உட்காரணும். என்ன 6 காலம்னா என்ன அர்த்தம்? எந்த நிமிஷம் சிவசிந்தனைன்னு அர்த்தம். சிவசிந்தனையிலே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க 6 காலமும் சொல்லுவாங்க. மாணிக்க சுப்பிரமணியன் எப்படி இருந்தார்? அவர் செயல்கள் வேற மாதிரி இருந்தாலும் 6 காலமும் சிவ பூஜை பண்ணாராம். ஏன் அப்படின்னா எத்தனை நிமிஷம் சிவசிந்தனை அதுதான் சொல்றாரு. எளிதில் மறைந்ததேராய் இறைவனை எல்லில் கண்கள் பொழுது காலத்து என்றும் பூசனை விடாது செய்து. அவங்க சொன்ன பொய்யாயிருமா? ஞானிக்கு சொன்னால் பொய்யாயிருமா? மாணிக்க சுப்பிரமணியன் 6 காலம் சிவ பூஜை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எப்போ பண்ணாரு? அவர் தான் மந்திரி ஆயிடுச்சு. எப்படி சிவ பூஜை பண்ணுவார்? என்னென்னா எந்த நேரமும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. சிவ பூஜை ஓடிக்கிட்டே இருக்கு. என்னத்தான் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பொழுது காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான் என்பது திருவிளையாடல் படம். திருவிளையாடல் படத்தில் அதனுடைய துதியில் சொல்லும்போது சொல்லுவார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்படி 6 காலமும் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாரு? மாணிக்கம். அதே போல் இவரும் 6 காலமும் இங்கேயே தங்கி இருந்து அந்த 2 முனிவர்கள் எப்போ வருவாங்க, மாத்தியானந்த தியான கட்டூர் எப்போ வருவாங்க, அந்த 2 ரிஷிகளும் எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்காரு. இங்கேயே தங்கி இருந்து சாந்தமாக இருந்து, சாந்தம்னா அமைதி, அமைதியான நிலை, இறைவனை வழிபாடு பண்ணுவதற்கு ஒரு முக்கியமான குணம் சாந்தமான இருக்கக்கூடிய குணம். அது பேர் சாத்வீகம் என்று பெயர். அதை சொல்கிறார்ல, 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 ஒரு சிந்தையாக குணம் ஒரு திருந்து சாத்வீகமே ஆக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படிவாரு. வாங்க யாருன்னா சுந்தரமுனி சாமியில் வச்சு சைக்கிள சாமின்னு சொல்றாரு. அப்படி இருந்தாரா சுந்தரமுனி சாமி. மாறில்லாத மகிழ்ச்சியில் திளைப்பதற்கு இந்த சாத்வீக குணம் ரொம்ப முக்கியம். அமைதியான குணம். நம்ம இறைவனை வழிபாடு பண்ணுவதற்கு நமக்குலாம் என்ன குணம் ரொம்ப தேவை? சாத்வீக குணம் ரொம்ப தேவை. எப்பயுமே சாந்தமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் யாரையாவது முளைச்சி பார்த்து என்ன அடிக்க போகிற மாதிரி, சிலர் பார்த்தீங்கன்னா அடிக்க போகிற மாதிரியே பார்ப்பாங்க. அந்த மாதிரி முகத்தை வைக்கவே கூடாது. அவங்க எப்பயுமே சாந்தமாக, யார் பேசினாலும் கோபமே படாமல், குடும்பம் அளவுக்கு கோபமே படாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். ஒருத்தர் பார்த்தானே இவர் சிவனடி ஐயா கரெக்டு தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். திருநீர் உத்தரவாதம் தெரிச்சு பார்த்ததுமே அவங்க சிவனடியான்னு முடிவு பண்ணிடுவாங்க. 2வது கோபத்தை அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. கோபம் இல்லாமல் வந்து அவங்க அடியாருன்னு ஒத்துக்கிடுவாங்க. இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? இது தேர்வு ரொம்ப இது சாமியை கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை ரொம்ப கூட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு அந்த அமைதியான உணர்வுகள்லாம் நமக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பூசித்து தரிசித்து வைத்தியநாத சாமியை அந்த லிங்கத்தை துர்வாசமுனிவர் வந்து வழிபாடு பண்ண ஒரு முழுக்கம் இது. எத்தனையோ முனிவர்கள் ஒரு சீக்கிரம் ஒரு சூரிய பகவான் வந்து புடிச்சிருக்காரு சிவலிங்கத்தை. அப்பேற்பட்ட சிவலிங்கத்தை தினசரி நம்ம என்ன செய்யணும்? போய் அந்த மூர்த்தத்தை நம்ம போய் பார்த்து வழிபாடு செய்யணும். எவ்வளோ பெரிய பெரும் பேர் பாருங்க. ஆண்டே கடக்கலையா, ஆண்டே தெரியலங்கிறாங்க. இந்த அளவுக்கு பல சூரிய பகவான் வந்து பூஜிச்சிருக்காருன்னா அப்போ எத்தனை அளவுக்கு பல வருஷம் பார்த்துக்கோங்க. அது வந்து அச்சிட்டது 1902 இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த வருடம் தோன்றதுன்னே இப்போ கண்டே பிடிக்க முடியலையா. இந்த அளவுக்கு பணமே கோயில் நம்ம கோயில்
ஏன்னா சூரிய பகவான் எந்த ஆண்டு எந்த யுகத்தில் வந்து பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. அகத்திய முனிவர் வந்து எந்த யுகத்தில் வந்து பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு புரிச்சிருக்காரு. துர்வாச முனிவர், மாத்தியானந்தர், ஞான காட்டர், எத்தனை முனிவர்கள் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்புடையது நம்ம வடபாரகம் என்னும் புதுவை என்கின்ற தலம். அது என்னதான் என்னெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு நம்ம நிற்கிறதுக்கு நம்ம இப்போ திருக்கோயிலுக்குலாம் போகும்போது என்ன செய்யணும், சும்மா போகக்கூடாது. இங்கே எத்தனை ஞானிகள் இங்கே வந்திருப்பாங்கன்னு நினச்சி போகணும். போய் நம்ம அவங்க பாதப்பட்ட இடத்துல நம்ம திருப்பாதம் நம்ம படுதே அந்த இடத்துல விழுந்து நம்ம கூடணும். சில பேர் திருக்கோயில் போனோம்னா எல்லா இடத்துலையும் இப்படி தான் வணங்கலாம். ஆனால் வெளிப்புறம் தான் வணங்கணும். உள்ளே போய் என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. உள்ளே சாமி உள்ள கோயிலுக்குள்ளே போய் அங்கங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கனக்குள்ளே உள்ளூர்னே தெரியாமல் அங்கங்கே பார்த்து விநாயகர் பக்கத்தில் ஒருத்தர் விழுகிறாரு, ஒருத்தர் முருகன் பக்கத்தில் விழுகிறாரு, ஒருத்தர் 63 பக்கத்தில் விழுகிறாரு, ஒருத்தர் அங்கே கூட நந்தி பக்கத்தில் விழுகிறாரு. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குது. எங்கே விழுகணும் அப்படின்னா கொடிமரம் பார்த்தீங்களா, கொடிமரத்துக்கு முன்னாடி தான் விழுந்து வணங்கணும். அது மாதிரி உள்ள எந்த முத்தத்துக்கு உள்ளேயும் போய் விழுந்தே விழக்கூடாது. குற்றமாயிடும். புரியுதா உங்களுக்கு? எங்கே வரணும், கொடிமரத்துக்கு வரணும். அதுக்குன்னு ஒரு இடம் அதுதான். விழுந்து அங்குள்ள ஒரு அரை நிமிடமாவது சரண கமலாலயத்தை அரை நிமிடமாவது என்ன செய்யணும், உட்காந்து சாமியை சிந்திச்சு அஞ்செழுத்த என்ன சொல்லியிருக்காங்க, கோயிலுக்கு வந்து 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. முன்னாடி அதானே சொல்லுவாங்க. நம்ம ஆளு என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்து கதவசம் உட்காந்துருவாங்க. அப்பாட வீட்டில் தாண்டி பேச முடியல, வாடி வாடி இங்கேயாவது உட்காந்து பழமையை பேசிட்டு போவோம் அப்படின்னு என்ன செய்வாங்க. இங்கே வந்து விலையை குறைக்க வந்தா இவங்க விலையை ஏற்றிட்டு வெளியே போவாங்க. புரியுதா அவங்களுக்கு? நல்லா பேசக்கூடிய இடம் இந்த திருக்கோயில் தான். உட்காந்து அவன் என்ன ஆனா, இவன் என்ன ஆனா, இவன் ஏன் அவன் கூட ஒண்ணா, அவன் ஏன் இவன் கூட ஒண்ணா, இந்த கதையெல்லாம் எங்கே வந்து பேசுவாங்க, கோயிலில் வந்து பேசுவாங்க. இது தேவையா? முதல்ல திருக்கோயிலுக்கு எதுக்கு போகிறோம், நம்மளுடைய வினைகளை குறைத்து இறைவன் மேலே அன்பு செலுத்துவதற்காக போகிறோம். அங்கே போயிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா வேகமாக சுற்றி வருவாங்க. வேகமாக சுற்றி வந்து ஏன்னா பக்கத்தில் உட்காந்து நம்ம பேசணும்ல, கதை நிறைய இருக்குல்ல, அது முக்கியம் இல்லை, சாமி முக்கியம் இல்லை. சுற்றி வந்து கதை வந்துறதுக்கு அதிக நேரம் எடுப்பாங்க. அதுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செலவழிப்பாங்க. சாமி கும்பிட்றதுக்கு 2 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இறைவனை முழு மனதோடு போய் நம்ம என்ன செய்யணும், சிவமனம் வழிபாடு. அப்படி சாமி அந்த வைத்திய மூர்த்தியை பூசித்து தரிசித்து கொண்டு நித்தியானந்த சுகவாழிலே சாமி நினைத்தாலே நித்தியானந்தம் தான், நித்தம் ஆனந்தம் தான். அதுதான் நித்தியானந்தம். நித்தியம்னா சரி, ஆனந்தம்னா என்றும் நெருவாழ்வு தரக்கூடிய ஆனந்தம், என்றும் நிலையான இன்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனந்தம் என்று சொல்லுவோம். இன்பம் வேற, ஆனந்தம் வேற. ஆனந்தத்தை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா சிவபெருமானத்தை தான். ஆனந்தனை அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி திக்க பேசுவாய் வந்து அடைந்தவாய் சொல்றதில்ல மாணிக்கா சொல்லுவாங்க. ஆனந்தன்னா சிவபெருமானத்தை தான். ஏன்னா அவர்கிட்ட தான் ஆனந்தன். ஏன் சொல்லணும், அவர் ஒருத்தர் தான் ஆனந்தத்தை கொடுக்க முடியும். மற்ற யாரோ மற்றவர்களும் இன்பம் வேணால் கொடுக்கலாம். அந்த இன்பமும் சிவபெருமான் கொடுக்க தான் வரும். என்ன ஆனந்தத்தை, ஆனந்தம் வந்து என்றும் நிலையான இன்பம். இன்பம் என்பது நொடிப்பொழுது வந்து போகக்கூடிய இன்பம். அதனால் அத்தன் ஆனந்தன் அருளை பெறுவதற்கு ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு சொல்வார். அப்படி நித்தியானந்த சுகவாழ்விலே அழுத்தி சாந்தத்துடன் அங்கேயே தங்கியிருந்தாராம். இதுதான் இந்த 3வது திறமையாக முடியுது. அடுத்து என்ன, அந்த முனிவர்கள் 2 பூசித்த அத்தியாயம். அந்த முனிவர் வந்து என்ன சாமி எடுத்து பூசிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி 4வது உரையாடல் நம்ம அடுத்த வாரம் வியாழக்கிழமை பார்த்தோம். சரிதானா? இதுகாரம் உள்ளம் நிறைந்து உலகை சிறந்து இந்த திருவிழா கேட்டதினால் எந்த திருவிழா போனோம், புதுவை தலத்தை புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வலிமை கரைந்து திருவள்ளுவர் உரையை என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியே உரையை நிறைவு செய்யணும். முறத்துறை போத தனியான உனி சிறிதோத தெரியாது மரத்துறை போலும் அடியேன் மலத்தில் மூடி கடலாமோ பரத்துறை சீர தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே பரத்துற நீத ஒரு சே வைத்தியநாத பெருமாளே. குயிலாரும் திருவாரூர் திருவாரூர் நமச்சிவாய சைலாதி மரபணியும் திருவாரூர் தலைகம் பான்மையில் வளாதிக மொழிகளும் துறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய புரிவில்லாத உயிர் வாழ்க நான் வரை அரங்கள் வாங்க நற்றவம் வெளிமல்க வேண்டுகோள் சைவ நீதி விளங்குக. பார்வதி பதையே புத்தி இறைவா